நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா வெஹிக்கிளோட ஆவரேஜை பார்த்துட்டு எப்படி அட்வான்ஸ் புக்கிங்க்கு பேக்கேஜ் அட்வான்ஸ் புக்கிங்க்கு எப்படி வண்டி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இதில் வந்துட்டு டிரான்சாக்ஷன் போயிட்டு வெஹிக்கிள் ஆவரேஜ்னு ஒன்று இருக்கும், அது ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இதில் வந்துட்டு என்னன்னா இது வண்டி அசைன் பண்ணும் பொழுது ஒரு பேலன்ஸ் ஷீட் ஒன்று காட்டும். அது என்னவோ அதே தான் இங்கேயும். ப்ளஸ் இதில் இதை எதுக்காக அப்படின்னாக்கா, இப்போ அட்வான்ஸ் புக்கிங் இப்போ இன்றைக்கி தேதி 31ஆம் தேதி நிறைய பேக்கேஜ் இருக்கும். இப்போ மதுரையிலேருந்து திருச்சி போகணும், மதுரையிலேருந்து கும்பகோணம் போகணும், மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த அட்வான்ஸ் அந்த பேக்கேஜ் புக்கிங்கெல்லாம் அட்வான்ஸாக எப்படி நாம் ட்ரிப்பு எந்தெந்த ஐடி போகணுன்றத அந்த கால் டாக்ஸியில் உள்ள ஓனரோ இல்லை மேனேஜரோ இல்லை இன்சார்ஜோ செட் பண்ணி வச்சுட்டு போகலாம். ஸோ அது எப்படின்றத சொல்கிறேன். அதை எப்படி பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆவரேஜ் பார்த்துட்டு இதில் அட்டெண்டன்ட் டேஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எது வருதான், இந்த அட்டெண்டன்ட் டேஸில் அதிகமாக இருந்து யாருக்கு ஆவரேஜ் கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கு பேக்கேஜ் ட்ரிப்பெல்லாம் மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக லாகின் உள்ளது வண்டி மட்டும் இருக்கும். இப்போ நான் இங்கே ஆல் ஐடின்னு கொடுத்தாக்கா, இப்போ மொத்தமாக உங்கள் பிஸ்னஸில் எத்தனை வண்டி இருக்குதோ அத்தனை வண்டியும் இதில் காட்டும். ஸோ இதில் அட்டெண்டன்ட் டேஸ் அதிகமாக இருந்து ஆவரேஜ் யாருக்கு கம்மியாக இருக்குதோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங்கை இந்த ஐடி அசைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுட்டு போகலாம். ஜென்ரலாக இந்த பேஜ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய கால்குலேஷன் நடந்து இந்த பேஜ் லோட் ஆகும். எத்தனை நாள் வந்திருக்காங்கன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு, டே ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிவிட்டு, ரெஃப்யூஸ் புக்கிங் எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு, ட்ரிப் கவுண்ட் இதுலேயே காட்டும். ட்ரிப் கவுண்ட், லோக்கல் ட்ரிப், அதாவது மொத்தமாக எத்தனை ட்ரிப் கொடுத்துருக்கோம் அந்த மாதத்தில், அதாவது அதில் லோக்கல் ட்ரிப் எவ்வளவு, பேக்கேஜ் ட்ரிப் எவ்வளவு, மொத்தமாக எத்தனை மணி நேரம் லாகின் பண்ணியிருக்காங்க அந்த மாதத்தில், அதே போல் மந்த் அமௌண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் இது டிஃபால்ட்டாக இந்த மாதம் 12வது மாதம் டிசம்பர் 2021க்கான ரிப்போர்ட் இதில் வரும். நீங்கள் பர்டிகுலராக ஒரு தேதிக்கு பார்க்கணுன்னாலும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அது அப்புறமா சொல்ல இதை கிளிக் பண்ணால் டிஃபால்ட்டாக இந்த டிசம்பர் மந்த்துக்கான இது வரும். இது அட்டெண்டன்ட் டேஸை மென்ஷன் பண்ணி தான் வரும். இதை பாருங்கள், நீங்கள் இதில் அட்டெண்டன்ட் டேஸ் இதை வச்சு இதில் நீங்கள் பார்க்கலாம். லோக்கல் ட்ரிப் அதிகமாக ஓடி இருக்குது, பேக்கேஜ் ட்ரிப் எதுக்கு அது கம்மியாக ஓடி இருக்குது, அட்டெண்டன்ட் டேஸ் அதிகமாக இருந்து எந்த வண்டிக்கு ஆவரேஜ் கம்மியாக இருக்குதோ ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரிப்பை அசைன் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஐடி டாடா இண்டிகா 25 நாள் வந்திருக்காரு, அவருக்கு 42,000 தான் ஓடி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வண்டி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஸோ அதை இல்லாமல் அதை விட இன்னமும் கம்மியாக இருக்கிற வண்டி கூட இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணணும். இதில் ரெஃப்யூஸ் புக்கிங் கவுண்ட் எதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம், ரெஃப்யூஸ் புக்கிங் அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு, தொடர்ந்து ட்ரிப்பெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா அவருக்கு நீங்கள் ட்ரிப் கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஆவரேஜாக எல்லாமே நல்லபடியாக தான் ஓடி இருக்குது. ஏன்னா சாஃப்ட்வேர் வச்சு தான் சாஃப்ட்வேர் வச்சு பிளான் பண்ணி பண்ணும்பொழுது கூட்டி குறைச்சல எதுவும் பண்ணாமல் தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு வண்டி இந்த ஐடி 21 நாளுக்கு 36,000 தான் இருக்குது. நீங்கள் இந்த ஐடி கொடுக்குறதுனாக்கா கொடுக்கலாம். அதே போல் இங்கே ஆவரேஜ் கூட பார்த்தா தெரியும். ஆவரேஜ் இதுலேயே ஆவரேஜ் காட்டும். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஆவரேஜ் 2,000 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ 1,500 ரூபாய்க்கு கம்மியாக ரொம்ப நாள் எதுக்கு ஆவரேஜ் கம்மியாக இருக்குதோ நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஐடிக்கே நீங்கள் பேக்கேஜ் ட்ரிப் இருந்துச்சுனாக்கா இதுக்கு மூவ் பண்ணி விடலாம். ஸோ அடுத்தது நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் பாருங்கள். இவருக்கு பேக்கேஜ் கம்மியாக தான் கூட, ஏன்னா லோக்கல் ட்ரிப் நிறைய எடுத்திருக்காரு, 121 ட்ரிப் எடுத்திருக்காரு, பேக்கேஜ் 15 தான் கொடுத்துருக்கோம். மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கறதுனால நீங்கள் இந்த ஐடியா கூட பேக்கேஜுக்கு நீங்கள் அசைன் பண்ணலாம். ஸோ இது டிஃபால்ட்டாக கரண்ட் மந்த்துக்கான இது வரும். இதுவே நீங்கள் ஒரு பர்டிகுலராக எனக்கு 1ஆம் தேதியிலிருந்து அந்த 10ஆம் தேதி முடிய உள்ளது மட்டும்தான் தேவை அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு, இது இன்ஆக்டிவ்னா என்னென்னா அட்டாச்மெண்ட்டை கேன்சல் பண்ணதும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். லாக்டு வண்டியோ நீங்கள் பார்க்குறதுனாக்கா இதையும் வச்சு பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக லாக்டு வண்டி இல்லாமல் அட்டாச்மெண்ட்டை கேன்சல் பண்ணது இல்லாமல் தான் காட்டும். அதையும் எல்லாத்தையும் சேர்த்து தேவைன்னாக்கா நீங்கள் லாக்டு வண்டி, இன்ஆக்டிவ் வண்டி எல்லாம் சேர்த்து தேவை அப்படின்னாக்கா நீங்கள் அதெல்லாம் டிக் மார்க் பண்ணிவிட்டு பர்டிகுலர் தேதியை சூஸ் பண்ணிவிட்டு ஷோன்னு கொடுத்தாக்கா அதுக்கான ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இப்போ இதில் இதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு யாருக்கு ஆவரேஜ் கம்மியாக இருக்குதோ நீங்கள் பேக்கேஜ் ட்ரிப்பை இது மாதிரி கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ
அதனால இந்த இது வந்து எப்போ பண்ணணும்னா டெய்லி ஒரு அந்த கால் டாக்ஸியோட ஓனரோ இல்லை மேனேஜரோ இல்லை இன்சார்ஜோ டெய்லி இதை செக் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஐடி வந்து ஐடி வந்து 204ன்ற ஐடி, சாரி 286ன்ற ஐடிக்கு வந்து பேக்கேஜ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குதுனாக்கா, நீங்கள் போயிட்டு புக்கிங்கில் போயிட்டு அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த புக்கிங் ஐடியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் புக்கிங்கில் போட்டு தாராளமாக நீங்கள் வந்து அதை செட் பண்ணி நீங்கள் வந்து அசைன் 204 அப்படின்ற மாதிரி, சாரி 286 அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம். நான் அதை இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து ஜென்ரலாகவே இது வந்து லோட் ஆகிறதுக்கு எப்போதுமே டைம் ஆகும். ஒரு நிமிஷம் கிட்ட கூட, ஒரு நிமிஷம் வண்டி அதிகமாக இருந்துச்சுன்னாக்கா 2 நிமிஷம் கூட ஆகும். ஏன்னா நிறைய கால்குலேஷன் நடந்து தான் வந்து ஆவரேஜ் வந்து நீங்கள் வந்து 4 கணக்கில் உட்காந்து கால்குலேட் பண்ணி வர வேண்டியதை இது ஒரு 2 மினிட்ஸ்குள்ளார எல்லாம் கால்குலேட் பண்ணி வரும். இப்போ பாருங்கள், இதில் வந்து அந்த 204 அப்படின்ற ஐடிக்கு வந்து நீங்கள் ஏதாவது பேக்கேஜ் டிப் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, டிரான்சாக்ஷன் போயிட்டு புக்கிங் போயிடுங்க. புக்கிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கை பார்க்குவீங்க. அட்வான்ஸ் புக்கிங்கில் என்னென்ன இருக்குதோ, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த 156,914 ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பு, இதை நீங்கள் வந்து அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்துடுங்க 156,914. இல்லைனா நீங்கள் இன்னொன்று கூட பண்ணலாம், அதை காப்பி பண்ணிட்டு வரலான்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த ஆப்ஷன்லாம் வச்சுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். 156,914 புக்கிங் வந்துடுங்க. இதில் போய்ட்டு கேன்சல் கொடுத்துட்டு 156,914 அப்படின்ற மாதிரி போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னாக்கா அதோட புக்கிங் வந்துடும். இதில் போய்ட்டு மாடிஃபை கொடுத்துட்டு இதில் வந்து இங்கேயே கூட நேமில் கூட 204 அப்படின்ற மாதிரி சென்ட் பண்ணலாம். ஐடி அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரிமார்க்கில் கூட அசைன் ஐடி 204 அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்டேட் கொடுத்துட்டாக்கா இது வந்து ரிமார்க்லேருந்து வண்டி அசைன் பண்ணும் பொழுது காட்டும். இப்போ நான் இந்த புக்கிங் பண்ணி காட்டினே 157,210 157,210 போட்டுட்டு இப்போ இது ஒரு 157,210 போயிட்டு நான் மாடிஃபை கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஐடி 204 அப்படின்ற மாதிரி போடுறேன். இந்த ரிமார்க்கில் கூட பண்ணலாம், அசைன் ஐடி 204 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே அசைன் இருக்குது, இங்கேயே தெரிஞ்சிடும். இது மாதிரி இதை இல்லாமல் நீங்கள் இதையும் தாண்டி நீங்கள் வந்து அசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ரிமார்க்கில் அது வந்து காட்டி கொடுத்துரும். இப்போ வந்து அவர் ரிமார்க்கை படிக்காமல் இங்கே வந்து அசைன் பண்ண முடியாது. இங்கே வந்து ரிமார்க்கை வந்து படிப்பார். அசைன் 204 இருக்குது. இதில் எந்த ஐடி இருந்தாலும் அதை அசைன் பண்ணாமல் டேரெக்டாக 204 இதில் போட்டு வண்டி அசைன் இதை டிக் மார்க் பண்ணிவிட்டு இதை டேரெக்டாக நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு தான் இந்த வெஹிக்கிள் ஆவரேஜ் வச்சுருக்கேன். ஸோ இதில் பேக்கேஜ் ட்ரிப்பு, லோக்கல் ட்ரிப்பு அந்த கவுண்டெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கால்குலேஷன் பார்த்து எந்தெந்த வண்டிக்கு நீங்கள் தரலாமோ அதை நீங்கள் வந்து அட்வான்ஸ் புக்கிங்க்கு நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து லாகின் உள்ள வண்டி மட்டும் கரண்ட் மந்த்துக்கு. இது வந்து ஆல்ரெடினா லாகின் லாக் அவுட் எல்லாமே உள்ளது மட்டும் ஜென்ரேட் ஆகிருக்கும். இது வந்து தேதி வைஸ் இன்ஆக்டிவ், லாக்டு, இல்லை அட்டாச்மெண்ட் கேன்சல் பண்ணுறதும் சரி, லாக்டு வண்டி இல்லாமல் மீதி உள்ள தேவைன்னாக்கா நீங்கள் இதை ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து எல்லா ஐடியும் வராது. பர்டிகுலரான ஒரு லாக்டு வண்டியும் இன்ஆக்டிவேட் அட்டாச்மெண்ட் கேன்சல் பண்ண வண்டியும் இல்லாமல் பாக்கி உள்ள எல்லா வண்டிக்கும் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இங்கே வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் தேவைன்னாக்கா பிடிஎஃபாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேவைன்னாக்கா நீங்கள் வந்து எக்ஸலாக கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக ஒரு ஐடிக்கு மட்டும் நீங்கள், நான் சும்மா ஒரு இது டவுன்லோட் பண்ணி காட்டுறேன்னா, நான் வந்து இப்போ வந்து டெக்ஸ்டாப்லேயே போயிட்டு டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து எக்ஸலாக வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. சரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கு, ஏன்னா டேட்டா ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக இதுவும் 30 செகண்ட் டு 1 நிமிஷம் ஆகும். அதுக்கு அடுத்ததாக வந்து இது ரோல் ஆகிட்டு நான் இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு வெஹிக்கிள் ஐடின்னு போட்டிருக்கோம். இது வந்து இதில் என்னென்னா பக்கத்துலேயே காட்டும். இதில் வந்து மொத்தமாக எத்தனை வெஹிக்கிள் ஐடி இருக்குதுன்றது 121 இங்கே காட்டும்.
இப்போ லாகின்ல உள்ள வண்டின்னு காட்டும்போது வெஹிக்கிள் கவுண்ட் காட்டும், ஆல் ஐடின்னு கொடுக்கும்போது வெஹிக்கிள் கவுண்ட் காட்டும். இது வந்து இன்ஆக்டிவேட் லாக்டு இல்லாமல் 121. இதே லாக்டு இன்ஆக்டிவேட் போட்டாக்கா இது அதை விட வெஹிக்கிள் ஐடி வந்து அதிகமாக காட்டும். ஸோ இதில் என்னென்ன வெஹிக்கிள் கவுண்ட் காட்டுதோ அதை வந்து இந்த கவுண்ட் இங்கே காட்டிடும். அதுக்கடுத்து ஒரு பர்டிகுலராக எனக்கு வந்து 222ஓட ரிப்போர்ட் மட்டும் தேவை அப்படின்னாக்கா 222 போட்டு இந்த டாட்டை கிளிக் பண்ணாக்கா அந்த 222க்கான டீட்டெயில்ஸ் மட்டும் இதிலே காட்டிடும். வெஹிக்கிள் ஐடி, மொபைல் நம்பர், வெஹிக்கிள் டைப்பு, எத்தனை ட்ரிப் எடுத்திருக்காரு, அதில் லோக்கல் எவ்வளவு, பேக்கேஜ் எவ்வளவு, எத்தனை மணி நேரம் வந்திருக்காரு, இந்த மாதம் எவ்வளவு ஓட்டியிருக்காரு, ரெஃப்யூஸ் புக்கிங் கவுண்ட் என்ன, ரெஃப்யூஸ் புக்கிங் அமௌண்ட் என்ன, அட்டெண்டன்ட் டேஸ் என்ன, டே ஆவரேஜ் என்னன்றதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அதிலே வந்து காட்டி கொடுத்துரும். அது இல்லாமல் அதுக்கடுத்த வந்து ஃபீஸ் எஸ்எம்எஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் தேதி இல்லை இப்போ கால் சென்டர் ஃபீஸ் வந்து ஒரு சில இடத்துல ஃபிக்ஸ்டில் வாங்குவாங்க, ஒரு சில இடத்துல பர்சன்டேஜில் வாங்குவாங்க. ஸோ பர்சன்டேஜில் வாங்குறவங்க கால் டாக்ஸியில் நீங்கள் வந்து இந்த ஃபீஸ் பர்சன்டேஜ் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி முடியான்றதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷோ டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் எஸ்எம்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவர் ஓட்டின அமௌண்ட்லேருந்து 10% மாதிரி கால் சென்டர் ஃபீஸ் வந்து கட்டணுன்ற மாதிரி எஸ்எம்எஸ் போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து இது நாள் வரைக்கும் பர்சன்டேஜ் வைஸில் ஃபீஸ் வாங்குறவங்க வேணா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்துங்க. எஸ்எம்எஸ் வந்து போயிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி முடிய போட்டுட்டீங்க. இப்போ இதில் வந்து ஃபீஸ் பர்சன்டேஜ் வந்து 10% தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வண்டியை ஆட் பண்ணும்போதே போட்டிருப்பீங்க. இப்போ இதில் வந்து வெஹிக்கிள் டைப்பில் போட்டிருப்போம் கால் சென்டர் ஃபீஸ் மெத்தட் அப்படின்ற மாதிரி, அதில் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு அதில் 10% அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த 10%க்கான அமௌண்ட்டு வந்து இப்போ ஒரு 22,951 ரூபானாக்கா அதில் வந்து 2,295 ரூபா அப்படின்ற மாதிரி இப்போ கால் சென்டர் ஃபீஸ் வந்து இந்த 222 ஐடிக்கு வந்து போய்டும். ஓன் கம் டிரைவர்னா டிரைவருக்கு மட்டும் போகும். ஓனர் வித் டிரைவர்னா ஓனருக்கு ஒரு எஸ்எம்எஸ், டிரைவருக்கு ஒரு எஸ்எம்எஸ், கால் சென்டர் ஃபீஸ் எவ்வளவு கட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து போயிடும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஃபீஸ் எஸ்எம்எஸ். இது வந்து பர்டிகுலராக ஒரு ஐடியை வச்சு சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கான இது. இதெல்லாம் வந்து டேட் வைஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இது கண்டிப்பாக ரொம்ப டைம் தான் எடுத்துருக்கும். ஏன்னா 121 ஐடிக்கும் வந்து எக்ஸல் ஃபார்மேட்டாக அது வந்து டவுன்லோட் ஆகணும். ஸோ இது கண்டிப்பாக 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் எப்பொழுதுமே எடுத்துக்கும். இந்த பேஜில் அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து வெஹிக்கிள் ஆவரேஜ். ஸோ சிம்பிளாக இந்த பேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது, அட்வான்ஸ் புக்கிங்க்கு பேக்கேஜில் உள்ள வண்டிக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரீ டிஃபைண்டாக ஃப்ரீயாக இருக்கும் பொழுது எந்த ஐடிக்கு இப்போ டே டயத்தில் கூட பேக்கேஜ் வரலாம், அடுத்த நாள் கூட பேக்கேஜ் இருக்கலாம். ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு ஆவரேஜ் இன்னொன்று தெளிவாக இன்னொன்று சொல்லிடுறேன். வெஹிக்கிள் ஆவரேஜ்ன்றது வந்து நீங்கள் வந்து மந்த் அமௌண்ட்டில் போயிட்டு ஆவரேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. வாரம் வயசுன்னு பிரிச்சிங்க, அப்படி இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு தடவைன்னு பிரிச்சிங்க. ஏன்னா 10 நாள்னாக்கா அந்த 9ஆம் தேதியும் 10ஆம் தேதி ஆவரேஜ் பண்ணி கொடுங்க. அதே போல் 19ஆம் தேதி 20ஆம் தேதி ஆவரேஜ் பண்ணி கொடுங்க. அதே போல் அதுக்கு அடுத்ததாக வந்து 29ஆம் தேதி 30ஆம் தேதி ஆவரேஜ் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த 2 நாளுக்குள்ளாரே இது மாதிரி பண்ணும்போது தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஆவரேஜ் பண்ணி கொடுக்குறதுனாக்கா நீங்கள் வந்து கடைசி 25 நாள் முடிய ஃபஸ்ட்டு 25 நாள் விட்டுட்டு கடைசி ஆவரேஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா டிரைவர் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது நீங்கள் அந்த 10 நாள்ன்றதே எவ்ரி வாரம் அப்படின்ற மாதிரி 1லேருந்து 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் அதே போல் அந்த வாரத்தோட லாஸ்ட் 2 நாள் ஆவரேஜ் அப்படின்ற கான்செப்ட் போயிட்டிங்கனாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி வாரத்தில் 2 நாள் ஆவரேஜ் பண்ணி கொடுங்க. அதையும் தாண்டி போனாக்கா 10 நாளைக்கு 2 தடவை அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுங்க. அப்படி பண்ணாதான் அந்த பிரச்சனை இருக்காது. பாருங்கள் வெஹிக்கிள் ஆவரேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே இங்கே மொத்தத்தில் ஹோல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இதை வந்து நீங்கள்